மூணார் கிராம பஞ்சாயத்தில் பல்வேறு பென்ஷன் வாங்குபவர்கள் தேவையான சான்றிதழ்கள் கொடுக்காதவர்களும் தகவல்கள் கொடுக்காதவர்களும் தங்களது பஞ்சாயத்து உறுப்பினரை தொடர்பு கொண்டு தகவல்கள் கொடுக்க வேண்டும் என்று கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ். விஜயகுமார் தெரிவித்துள்ளார். மூணார் கிராம பஞ்சாயத்தில் பல்வேறு பென்ஷன் வாங்கக்கூடிய பெரியவர்களுடைய கவனத்திற்கு நமக்கு விதவை பென்ஷனாக 509 பேர்கள் பென்ஷன் வாங்குகிறார்கள். அவர்களில் நாளிதுவரை 73 பேர் மறு விவாகம் செய்யப்படவில்லை என்ற சான்றிதழ், அதாவது நான் ரீமேரேஜ் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய எல்லா ஆண்டுகளிலும் கொடுக்கக்கூடிய சான்றிதழ் இதுவரை பஞ்சாயத்தில் கொடுக்கவில்லை. அவர்களுடைய பென்ஷன் வரும் மாதங்களில் இந்த சான்றிதழ் கொடுக்காதனால் தடைபடுவதற்கான எல்லா சாத்தியதைகளும் இருக்கின்றது. உடனடியாக இவர்கள் சம்பந்தப்பட்ட வார்டு உறுப்பினர்களிடத்தில் மெம்பர்மார்கிட்ட பேர் விவரங்கள் இருக்கின்றது. இப்போ விதவை பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் உடனடியாக சந்தித்து யார் யாரெல்லாம் இந்த சான்றிதழ் கொடுக்கவில்லையோ அதை கொடுக்குவதற்கான முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அதுபோல் வருமான சான்றிதழ் கொடுக்காத 453 நபர்கள் பல்வேறு பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்டும் பஞ்சாயத்தில் உறுப்பினர்களிடத்தில் இருக்கின்றது. உடனடியாக அவர்களும் இந்த வருமான சர்டிஃபிகேட் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பென்ஷன் தடைபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதுபோல் 4788 பென்ஷன்தாரிகளில் இதுவரை 1977 பேர் மொபைல் நம்பர் கொடுக்கப்படவில்லை. பஞ்சாயத்து மொபைல் நம்பரும் ஆதாரும் லிங்க் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பென்ஷன் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் உடனடியாக பஞ்சாயத்திற்கு வர வேண்டிய தேவையில்லை. அந்தந்த வார்டு மெம்பர்மாரை பார்த்து விதவை மறு திருமணம் முடிக்காத நான் ரீமேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கப்பட வேண்டியவர்கள் உடனடியாக வார்டு மெம்பர்மாரிடத்தில் கொடுக்க வேண்டும். வருமான சான்றிதழ் கொடுக்காதவர்கள் உடனடியாக கொடுக்க வேண்டும். ஃபோன் நம்பர் கொடுக்காதவர்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டும். கொடுத்தவர்களுக்கு அலைய வேண்டிய தேவையில்லை என்பதை பஞ்சாயத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.